பேசிக்கா லவ்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம தூக்கி வைப்போம். ஆனால் லவ்ன்றது ஒன்றுமே இல்லை. உண்மையாக சொல்ல போனால் அதோட உயிர், அதோட ஆன்மா, அதுதான் நட்பு, அதுதான் தோழம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் எதுவுமே இல்லை. இன்னைக்கு நான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன்னா சிவகார்த்திகேயன் என் நட்பு, என் நண்பன். ஒரு ப்ரொடியூசரை கூப்பிட்டு போய் எனக்கு கதை சொல்ல சொன்னால் எனக்கு அடியாக நான் நினைக்கிறேன். நட்புல தான் எல்லாமே அடங்குது. நட்பு இல்லாமல் உலகத்தில் எதுவுமே இல்லை, யாராக இருந்தாலும் சரி. அண்ட் பேசிக்காக ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்றது இப்போ தெரியோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அது எப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் நைட் ரூம் மாதிரி. அதில் நம்மளை தவிர யார் இருந்தாலும் குழந்தை வேற மாதிரி வந்துடும். ஸோ அதை விட்டுட்டு அதை கொஞ்ச நேரம் பிரேக் கொடுத்துட்டு நான் வந்திருக்கேன்னா டிவிபி சார் மேலே உள்ள ஒரு நட்பு தான். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அண்ட் சூர்யா அண்ணன் அந்த மாதிரி சிலர் சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய கூட்டமே சொல்ற மாதிரி. அப்படி பார்த்தீங்கன்னா சூர்யா அண்ணன்லாம் பெரிய ஃபேன் ஃபாலோயிங் வச்சிருக்க ஒருத்தர். அவரே சொல்றாருன்னா இந்த படம் பார்த்துட்டு இவ்வளோ நல்லா இருக்குன்னா இஸ் ரெப்ரசென்டிங் தோஸ் ஆடியன்ஸ் இல்லைங்களா. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். லாஸ்ட் 2 minutes எனக்கு கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். நாக்கப்பா தேங்க்யூ. அண்ட் பிபி சார். முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் திரும்பி பார்த்தவரை தான் தோணுச்சு சார். சொன்னாங்க நான் இன்னொன்று இருக்கும்போது ஒரு படம் பார்த்தேன், பேர் ரட்சகன். அப்படியே நரம்ப குடைக்க இப்போவும் பார்த்தா அதே மாதிரி தான் இருக்கு. ஏதாவது சேஞ்ச் இருக்கு. அண்ட் அவர் சொன்ன ஒரு விஷயம், அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு அதை நான் இன்னைக்கு கற்றுக்கிட்டேன். அதாவது என்ன டென்ஷன் வந்தாலும், என்ன கோவம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணிகிட்டே அதை பற்றி கவலைப்படாது. தேங்க்யூ சார், கிரேட் வேர்ட்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கார்த்திக் சார். தேங்க்யூ தமனா மேம், வம்சி சார். தேங்க்யூ அண்ட் கோபி சார். தேங்க்யூ ஆல்.